திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி காவல் கிணறு அருகே வங்கியில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 36 லட்சத்தை பறித்து சென்றனர். அப்போது கீழே விழுந்து கிடந்த 3 லட்சம் பணத்தை எடுத்து பனகுடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் பனகுடியிலிருந்து காவல் கிணறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது. இந்த பங்கில் கண்காணிப்பாளராக வள்ளியூரைச் சேர்ந்த முருகன் என்பவர் பணி செய்து வருகிறார். இவர் தினமும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் விற்பனை செய்து வருகின்ற பணத்தை இஸ்ரோ மையம் அருகிலுள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் செலுத்துவது வழக்கம். வழக்கம் போல பங்கில் விற்பனை செய்த பணம் ரூபாய் 36 லட்சத்தை வங்கியில் செலுத்துவதற்காக சென்றாராம். இவரை பின்தொடர்ந்த மோட்டார் சைக்கிளில் வந்த 3 மர்ம நபர்கள் திடீரென முருகனை தாக்கி அவரிடமிருந்த 36 லட்சம் பணத்தை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பினர். பின்பு இதுகுறித்து முருகன் பனகுடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்பு மர்ம நபர்கள் பணத்தை பறித்து சென்றபோது தேசிய நெடுஞ்சாலை ஓரம் விழுந்து கிடந்த 3 லட்சம் பணத்தை எடுத்த ஆட்டோ ஓட்டுநர் முத்துகிருஷ்ணன் அந்த பணத்தை பனகுடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மேலும் கீழே விழுந்து கிடந்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டு தெரிவித்தார். இதனையடுத்து பணம் பறிப்பு குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பணம் பறிப்பு சம்பவம் நடந்த இடத்திற்கு நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு தென்காசி எஸ்பி அரவிந்த் நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார். முருகன் மற்றும் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். பணம் பறித்து தப்பியோடிய 3 மர்ம நபர்களை பனகுடி போலீசார் தேடி வருகின்றனர்.